சைந்தவி மேம் ஸ்பெசிஃபிக்காக சைந்தவி மேமோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஐயோ இவ்வளோ பெரிய சிங்கரோட ஒர்க் பண்ண போகிறோமே, கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது ஒன்று தாண்டி இவங்க வந்து இன்ஸ்பிரேஷன்றதை தாண்டி எனக்கு வந்து ஒரு பயங்கர மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு பர்சன். லைக் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவங்க பண்ணிகிட்ருக்க இப்போது ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க பாருங்கள். கௌரி வந்து என்னோட சிஸ்டர் இன் லா வர்ஷாவும் வந்து ஷீ இஸ் ஆல்சோ இன்டூ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஷீ இஸ் இன்டூ ப்ரொடக்ஷன் லைன் தோ. ஸோ லவ்வர் படத்தில் நடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டைம்லேருந்தே தே ஹாவ் அ குட் பாண்ட். ஸோ அப்படி வந்த ஒரு விஷயந்தான். சிவாங்கியோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக போனேன் நான். ஆனால் அது ரொம்ப ரெஜினா மேமோட எனக்கு ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ எனக்கு இனிஷியலாக கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ வந்து கீர்த்தனா அவங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தளபதியை பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கில் வந்து பயங்கர ஒர்க்கு காலிக்கெலாம் சொல்லும் போது உங்கள் ஒர்க்ஸுமே பயங்கரமாக பேசுது. ஸோ வந்து உங்களோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தாலே நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் நான் வந்து ஃபியூ ஃபோட்டோஸ் காட்டுறேன். செலிப்ரிட்டிஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ். ஸோ பிஹைண்ட் த ஸ்டோரி அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. கண்டிப்பாக சைந்தவி மேம். சைந்தவி மேம் ஓகே. இது வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு செலிப்ரிட்டிஸோட ஒர்க் பண்ண எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து ரெஃபரன்ஸ் மூலமாகவோ இல்லை எதுவுமே அப்படி வந்ததில்லை. என்னோடய ஒர்க்கை பார்த்து எனக்கு டைரெக்டாக வந்த கால்ஸ் தான். அப்படி வந்து நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்ன்ற ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து தே அப்ரோச்ட் மீ ஃபார் ஹாரிஸ் ஜெயராஜோட கான்சர்ட் ஒன்று நடந்துச்சு சென்னையில் லாஸ்ட்டாக நடந்ததில். அதில் வந்து எல்லா மெயின் சிங்கர்ஸுக்குமே நானும் என் டீமும் தான் வந்து மேக் ஓவர் பண்ணோம். அதில் நான் ஸ்பெசிஃபிக்காக சைந்தவி மேமோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஐயோ இவ்வளோ பெரிய சிங்கரோட ஒர்க் பண்ண போகிறோமே, கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது ஒன்று தாண்டி நம்ம அங்கே டைமுக்கு கரெக்டாக இருக்கணும், பங்க்சுவலாக இருக்கணும். லைக் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல டு பி அ ப்ரொஃபஷ்னல். அது மாதிரி நிறைய பார்த்து நான் டீமுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். லைக் இட் வாஸ் அ வெரி வெரி மெமரபிள் டே அன்னைக்கு. அப்படி சைந்தவி மேம்க்கு நான் போடும்போது ஐ திங்க் அவுட் ஆஃப் ஆல் சைந்தவி மேம் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ வாஸ் வெரி பங்க்சுவல் ஆஸ் வெல். அவங்க வந்து இந்த டைம்னு சொல்லும் போது இந்த டைமுக்கு ஷார்ப்பாக என்னை உள்ளே விட்டுட்டு இட் வாஸ் ஸோ ஸ்வீட். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது என்ன ஐ மீன் ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் நிறைய டிஸ்கஷன் நடந்தது. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாக பழகினாங்க. ஷி கேவ் மீ அ ரிவ்யூ ஆல்சோ. இது இல்லாமல் நான் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்லேயுமே வந்து மேமை மீட் பண்ணேன். ஓகே. ஆமாம், நான் வந்து மெசேஜ் பண்ணேன். ஆக்சுவலி அந்த டைமில் மேம் வந்து மாற்றி ஐடி ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். மேம்க்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். மேம் நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ நைஸ் டு நோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதர்ச்சியாக ஒரு இடத்துல பார்க்கும்போது ஷி ஐடென்டிஃபைட் மீ அண்ட் ஷி கேம் இன் ஸ்போக் டு மீ. Okay. Like, which is so sweet of her, no? Yeah. So yeah, she's very very sweet to work with. Yeah. Oh, such a legendary person. நான் சொல்லியிருந்தேன் ஒரு ரீசெண்ட் இதில் எனக்கு எங்கள் அம்மா தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எங்கள் அத்தை வந்து Second inspiration, யா yes. அவங்க ரெண்டு பேருமே நிஜமாவே நிறைய விஷயங்கள்ல எனக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இன்ஸ்பிரேஷன்றதை தாண்டி எனக்கு வந்து ஒரு பயங்கர மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு பர்சன். லைக் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவங்க பண்ணிகிட்ருக்க இப்போது ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க பாருங்கள். ஓ மை காட், அது வந்து நான் நிறைய விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயம் ஆர்கனைஸ்டாக இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் அனிதா ரத்னம் மேம் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய இன்புட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வே ஆஃப் அவங்கக்கிட்ட மட்டும் அந்த ஒர்க்கிங் பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். நான் போகும்போதே எல்லாம் ஆர்கனைஸ்டாக அவங்க டேபிளில் இருக்கும். ஓகே. இப்போ நான் வந்து இதுதான் ஒர்க் பண்ண போகிறேன்றது வந்து என்றைக்கோ காலில் சொல்லியிருப்போம், அந்த மாதிரி இருக்கும். பட் நான் போகும்போது ஒரு சின்ன விஷயத்துலேருந்து எதெல்லாம் வேணுமோ எல்லாமே ஆர்கனைஸ்டாக வைக்கிறதா இருக்கட்டும், அந்த டைமிங்காக இருக்கட்டும், த வே தட் ஷீ அப்ரோச்சஸ் டான்ஸ் வந்து இட்ஸ் சம்திங் விச் இஸ் ரியலி ரொம்ப ரொம்ப ஆசையாக பார்ப்பேன் அவங்கள. அவங்க இந்த ஏஜ்லேயுமே இவ்வளோ பண்ணுறாங்களே, பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப வருஷமா டிராவல் பண்ற மாதிரி ஆமாம், இருக்கு நான் ma'am ரொம்ப கூட. வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் அனிதா மேமோட. அண்ட் இந்த டைமில் அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். லைக்
அவங்க வந்து என்ன நம்பி ஃபர்ஸ்ட் டைம் என்ன கூப்பிடும்போது ஒரு லுக் பண்ணோம். ம். அத அவங்களே ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவும் ஆமா. போட்டிருப்பாங்க. அங்க ஆரம்பிச்சு இப்ப லேட்டஸ்ட்டா எனக்காக ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க ஆமா. அனிதா மேம். லைக் ஷி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பேராவே இருந்தது. உங்கள அவ்ளோ மென்ஷன் பண்ணி, ஆமா. உங்களோட வொர்க்ஸ, உங்களோட அந்த பாண்ட் 2த்தையுமே ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிரஸ் ஆமா, பண்ணியிருந்தாங்க. ஆமா, ஆமா. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அது சொல்லல மேம் எனக்கு இந்த ம். மாரி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அது ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி செரிஷபிள் மொமெண்ட் அது ஃபார் மீ. படிச்சு பார்க்கும்போது எப்படி இருந்தது ரொம்ப ஆக்சுவலி? எமோஷனலா இருந்தது. லைக் ஒரு வொர்க்கா நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இது பயங்கர ஒரு ரேஸா தான் இருக்கு. இந்த ம். இண்டஸ்ட்ரி வந்து முன்னாடி மாரி இது இல்ல இல்லையா? ஸோ ம். அப்படி இருக்கும்போது நம்மளோட வொர்க்க ரெகக்னைஸ் பண்ணி ஒருத்தவங்க அத அப்ரிஷியேட் நம்ம சொல்லாம நான் எப்படின்னா, ஒரு அப்ரிசியேஷன் வருதுன்னா, அது அவங்க கிட்டேருந்து வரணும், தானா வரணும் அப்படின்றத வந்து நான் ரொம்ப அப்ப நெனைப்பேன். அந்த மாதிரி அந்த போஸ்ட் இருக்கும்போது யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் ஐ திங்க் இன்னமும் அந்த ஜர்னி கன்டின்யூ ஆகும்னு நான் நம்புறேன். ஓகே. கௌரி. கௌரி வந்து என்னோட பிரதர் அண்ட் என்னோட சிஸ்டர் இன் லா வர்ஷாவும் வந்து ஷீ இஸ் ஆல்சோ இன்டூ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஷீ இஸ் இன்டூ ப்ரொடக்ஷன் லைன் தோ. ஸோ அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் தே ஹாவ் அ குட் பாண்ட் ம். கௌரி அண்ட் ஸோ லவ்வர் படத்தில் நடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டைம்லேருந்தே தே ஹாவ் அ குட் ம். பாண்ட். ஸோ அப்படி வந்த ஒரு விஷயம் தான். வென் கௌரி அண்ட் ஹாஸ்ட் ஃபார் மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது தெரியுமான்னு கேட்கும்போது வருஷாவுமே வந்து என்ன ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆஸ்பெக்ட்ல தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க. தோ ம். அவங்க சிஸ்டர் இன் லான்னாலோ இல்ல ம். ரிலேட்டிவ்ன்றதுக்காக பண்ணல. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, வொர்க் வந்து சுமாரா இருக்கு அப்படின்னா யாருமே ரெக்கமெண்ட் பண்ண ம். யோசிப்பாங்க இல்லையா? ஸோ ஓகே அக்காவ நம்பி எனக்கு வர்ஷாவும் ஓகே இத கரெக்ட்டா பண்ணுவாங்க கௌரிக்குன்னு வர்ஷாவும் எனக்கு குடுத்தது வந்து, அந்த டைம்ல நான் ஒரு ஃபேமிலி மெம்பரா இல்லாம ஒரு ப்ரொஃபஷ்னலாவும் அவங்களும் பார்த்தாங்க. நானும் அது ஒரு ப்ரொஃபஷ்னலா போய் பண்ண ஒரு ஷூட் தான். அண்ட் அவங்களோடையுமே நான் நெறைய ஷூட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கௌரி பிரியாவோட நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. நெறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்களுமே ஷி இஸ் அ வெரி ஸ்வீட் பெர்சன் டு ஒர்க் வித். ஆனா ஷி ஹேஸ் ஹர் ஓன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். அதுலேருந்து வந்து ஐ திங்க் ஷி வாஸ் வெரி ஹேப்பி வித் மை அவுட்புட். அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் அத டெலிவர் பண்ணது வந்து ஷி வாஸ் வெரி ஹேப்பி. அது பண்ணதுனால நெறைய வெளியில ப்ரோகிராம்ஸ்க்கு ரெடி ஆயி போயிருக்காங்க. அது ம். இல்லாம ஷூட்ஸுக்கும் அந்த ஒர்க்லாம் புடிச்சு ஷூட்ஸுக்குமே என்ன கூப்ட்டுருக்காங்க. ஓகே. அண்ட் ஐ திங்க் நம்ப பண்ண மேக்கப் தான் அவங்களோட Instagram டிபிலயும் இருக்குன்னு நெனைக்கிறேன். மேக்கப் அண்ட் ஹேர். ஓ! ம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஷிவாங்கி. ஓ மை காட்! இது வந்து என்னோட ஒரு இன்னொரு தெரிஞ்சவங்க மூலமா தான் இது வந்துச்சு. ம். ஷிவாங்கியோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப எக்ஸைட்டடா போனேன் நான். ஆனா அது ரொம்ப ஏர்லி மார்னிங் ஒர்க்கா ஓகே. இருந்துச்சு. ஒரு ஏர்லி மார்னிங் 3:00 மாதிரி ம். போனோம். ஸோ ஷி வாஸ் குவைட் என்ன சொல்றது? பயங்கர ஒரு என்துவான பெர்சனா தான் பார்த்துருக்கோம் இல்லையா? அன்னைக்கு வந்து ஷி வாஸ் எ லிட்டில் குவைட் அன்னைக்கு. ஆம் பட் அந்த அந்த சுட்டித்தனம் வந்து அவங்க ஃபேஸ்ல அவங்க எது பேசினாலும் அது சுட்டியா இருக்கு. அது ம். ரொம்ப அழகா இருக்கு. ரிசீவ் பண்றதுக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு ரிசீவ். ஐ திங்க் ஷி லவ் திஸ் அவுட்புட் கூட அண்ட் ஷி கால் மீ அண்ட் டோல்ட் மீ தட் ஷி லைக்ட் இட் அ லாட். ஷூட்லாம் நல்லா போச்சு. இது ஒரு ஷூட்டுக்கு பண்ண ஒரு ஓகே. ஒர்க். யா சான் ரேச்சல். ஐ ஃபீல் சோ சேட் டு டெல் தட் ஷி இஸ் நோ மோர். ஷி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். நெறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். சான் ரேச்சல் எஸ். சென்னை வந்தாங்கன்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்க. லைக் எனி ஷூட்ஸ் ஆர் எனி ப்ரோகிராம்ஸ் ஃபார் தட் மேட்டர். நெறைய ஒர்க் அவங்களோட பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஸோ ஹார்ட் பிரேக்கிங் டு சீ டு ஹியர் தட் அந்த டைம்ல நான் வேற ஒரு ஒர்க்ல இருந்தேன். அண்ட் இத ஃபர்ஸ்ட்டு நான் நம்பல. ம். என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஃப்ரம் க்ளோஸ் சர்க்கிள்ஸ் ஐ கேம் டு நோ தட் ஷி வாஸ் நோ மோர் அண்ட் என்ன நடந்துச்சுன்னுலாம் எனக்கு தெரியல. பட் ஐ டோட்டலி பிலீவ் வேரெவர் ஷி இஸ் இன் அ பெட்டர் பிளேஸ் அண்ட் ஷி இஸ் ரெஸ்டிங் வெல். அவங்கள பத்தி ஒரு வேர்ட்ல வந்து உங்களோட மெமரியில எப்பவுமே இருக்கும். ஆஸ் அ பெர்சனா நீங்க அவங்க கூட பழகியிருக்கீங்க. அவங்க கூட அந்த சில மொமெண்ட் இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்கள எப்படி எந்த வகையில மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க? ஷி இஸ் அ வெரி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி. லைக் நெறையா அது மாதிரி சொல்லி பார்த்துருக்கேன். அண்ட் அவங்க வந்து அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலுமே கூட அது அவ்வளோ பெருசா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. இப்ப நீங்களும் நானும் பேசுற ம். மாதிரி தான் அவங்க வந்து பேசுவாங்க. இட்ஸ் அ வெரி நார்மல் கான்வர்சேஷனா தான் இருக்கும். ம். அவங்கள வந்து மாடல் இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய பெரிய இடத்துல ம். இருந்தாங்க இல்லையா? ஸோ அப்படி எதுவுமே அவங்க காமிச்சுக்கிட்டதில்ல. ஷி இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். லைக் எனிபடி ஹூ ஒர்க்ஸ் வித் ஹர் வி நோ வாட் ஷி இஸ். ஐ டோன்ட் நோ எதனால இந்த மாதிரி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஷி இஸ் அ வெரி வெரி குட் பெர்சன் பை ஹார்ட். ரெஜினா மேம் கூட
இந்த சாரீ ட்ரிப்லாம் நீங்கள் தான் வந்து ரெஜினா மேமோட எனக்கு ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ எனக்கு இனிஷியலாக கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா ஷீஸ் அ ஸ்டார் அண்ட் அவங்க என்ன மாதிரி ட்ரேப் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பேட்டர்ன் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹேஸ் தேர் ஓன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் இல்லையா? ஸோ நம்ம ஒரு பேட்டர்னில் பண்ணுறோம், அந்த பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு சூட் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. அண்ட் ப்ளீட்டிங்லாம் அப்போ தான் வந்த புதுசு. இந்த ஷூட் பண்ணும்போது ப்ளீட்டிங்லாம் பெருசாக அவ்வளோ பூமாலாம் ஆகலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த சாரீ ட்ரேப்பிங் ஸ்கில்ஸ் வச்சு கட்டினது தான் இது. எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடச்சிது. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப நீட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த கேரவேனில் போய் அவங்களுக்கு நான் ட்ரேப் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆன் த கோ ஷி வாஸ் ஆல்சோ கூல் டு ஒர்க் வித். அது அவங்களுமே இல்லைம்மா நான் இன்னும் கொஞ்சம் இப்படி கட்டுவேன் அப்படி கட்டுவேன்னு சொல்லி அவங்க ஃபீட்பேக்ஸ் கொடுக்க நானுமே சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஷீ லைக்ட் இட். இவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கா? பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். யாருக்கு இருக்காது? எனக்கும் இருக்கு. பட் ஆனால் அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு. சினிமா லைனில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து இட்ஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் திங். நம்ம வந்து ப்ரைமரி ப்ரைடலில் இருக்கிறது, பட் மனசில் இருக்குது, ஐயோ அண்ணாக்கு நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், ஒருத்தவங்களை அழகுபடுத்துறதுன்றது வந்து ஐ திங்க் இட் டசன்ட் கம் ஃபார் எவ்ரி ஒன் இல்லையா? வித் டியூ ரெஸ்பெக்ட் டு எவ்ரி மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் இதை சொல்கிறேன். ஆர்ட்டுன்றது அது ஸ்பெசிஃபிக்காக மேக்கப் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வராத ஒரு கலை இல்லையா? அது கடவுள் நமக்கு கொடுத்ததுக்கு நம்ம எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி அண்ணாக்கு ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்களும் அந்த மொமெண்ட் எப்படியாவது எங்கேயாவது நடந்ததுன்னா ஃபிங்கர்ஸ் கிராஸ் வெயிட் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த ஒரு இது இருக்குல்ல மேம், எல்லாருக்குமே இப்போ நீங்கள் என்னதான் வந்து நான் இப்படி ஒரு ஃபேமிலியில் இருந்து வந்த பர்சன் இல்லை, என்னை ஒர்க் பார்த்து தான் பண்ணுறாங்க அப்படின்னாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெகக்னைஸ் பண்ணி இல்லை நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி மொமெண்ட் ஏதாவது நடந்திருக்கா? உண்மையை சொல்லட்டுமா, நான் வந்து இந்த மாதிரி அண்ணாவோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இன்டர்வியூ நான் ரொம்ப லாங் பேக், ஐ மீன் ஐ திங்க் 2 years இருக்கும், அப்போ கொடுத்தது தான். யாருக்குமே தெரியாது இது வரைக்கும், என் கிளைண்ட்ஸோ இல்லை யாருக்குமே பெருசாக தெரியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸை தாண்டி நான் வந்து அண்ணாவோட சிஸ்டர் அப்படின்றது வந்து இப்போ தான் ஐ திங்க் வெளியில் நானும் சொல்கிறேன். அதுவுமே வந்து வேரியஸ் ரீசன்ஸ்க்காக சொல்கிறது தான். ஸோ யாருமே வந்து அந்த மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணதில்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.